السلام عليكم وعليكم السلام. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد مصطفى رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يمحو الله ما يشاء ويثبت وعنده علم الكتاب. قال رسول الله سيد البشر محمد مصطفى رسول الله صلى الله عليه وسلم في حديث قدسي قال الله عز وجل وصلت من وصلت قطعت من قطعت أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போற நேரத்துல அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ்னு ஹஸரத் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்படி பேசிட்டு இருக்கும்போது இடையில தூங்குறதா இல்ல பேசி முடிச்சுட்டு தூங்குறதா அப்படின்னு யோசிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் தராம இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சடைவு ஏற்படாத வகையில் இன்றைக்கு இரவு தூக்கம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு பழகி போச்சு. 12 மணி தான் 1 மணி தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆனதுனால அசத்து பேசுங்க அசத்து எவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை பிள்ளைங்க முகத்துல இருக்குது, எதிரில் இருக்கக்கூடிய உங்க முகத்திலையும் இருக்குது. அந்த உற்சாகம் கடைசி வரைக்கும் இருந்துச்சுன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் விடிமையான் மாதிரி காலையில் வரைக்கும் பேசிட்டே இருக்கலாம். அன்புக்கிணைய பெருமக்களே, நாம் வாழ்கிற அந்த காலத்தில் நெருக்கமான வீடுகளோடு நாம் வாழ்கிறோம். ஆனால் அந்த வீடுகளுக்குள்ளே இருக்கின்ற இதயங்களுக்கு இடையே மிகப்பெரிய விரிசல்கள் இருக்கிறது. வீடுகள் என்னவோ நெருக்கமாக இருக்கிறது, 2 வீட்டுக்கும் பொது சுவர் இருக்கிறது. ஆனால் வீட்டிற்கு வெளியே இருக்கிற நம்முடைய பார்வைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள் வெகு தூரமாக இருப்பதை நாம் சமீப காலமாக உணர்ந்து வருகிறோம். அது தந்தை மகனுக்கு இடையேயான உறவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்கு இடையேயான உறவாக இருந்தாலும் சரி, மக்களுக்கும் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவானாக இருந்தாலும் சரி, பொதுவாக குடும்ப உறவுகள் இன்றைக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பது அரிதாகி வருகிற ஒரு சூழ்நிலையை பார்த்து வருகிறோம். இன்னைக்கு நாம எந்த குடும்பங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம்னு சொன்னா, சாதாரணமாக அல்லது மிகவும் நெருக்கமாக எங்காவது ஒரு மருத்துவமனையில அல்லது ஒரு மால்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பேசிக்கிடும் போது நல்லா இருக்காங்களா, என்னப்பா நீ அப்படின்னு சொல்லி நலம் விசாரிக்கிறோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு பத்தியா அப்படின்னு பேசுறாங்க. ஒரு 2 பெண்மணிகள் சமீபத்துல ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்ல ரொம்ப சின்சியரா பேசிட்டு இருந்தாங்க. பக்கத்துல நானும் என்னுடைய மனைவியும் ஜாமான் வாங்குறதுக்காக நின்றுட்டு இருந்தோம் திருநெல்வேலியில. அவங்க பேசுற அந்த பேச்சு இருக்கிற ஒரு கட்டத்துல ரொம்ப சுச்சுவேஷன் ரொம்ப நெருக்கமா வந்துருச்சு. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க அப்படின்னு, இல்ல இது ஒரு விஜய் சூப்பர்ல நடக்கக்கூடிய ஒரு சீரியல்ல உள்ள பேரை சொல்றாங்க, எனக்கு அது சரியா சொல்ல தெரியல. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களை கூட அபாய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அளவிற்கு உண்டான ஒரு பேச்சு. யாரை பத்தி பேசுறாங்கன்னு சொன்னா, சீரியல்ல இருக்கக்கூடிய ஒரு உறவை பத்தி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க சொந்த பந்தத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்களோ, கடைசியில என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்க நம்ம போனா அவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணு இல்லை, இது சீரியல்ல உள்ளது. யதார்த்தம் அப்படிதான். நம்மள பல பேர் நம்முடைய உறவுகள், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி உண்டான நிலைகளோ அல்லது சொந்த பந்தங்களை பற்றி உண்டான நிலைகளையோ பற்றி அறிந்து கொள்வதற்குண்டான மனோநிலையில் நாம் இல்லை. இப்படியான ஒரு சூழ்நிலையில் எனக்கு இன்றைக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பும் அதுதான்.
உறவுகள் குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள்? அது தந்தையாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், சகோதரன் சகோதரியாக இருக்கட்டும். நான் ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பு நாகர்கோவிலிலே பணி செய்து கொண்டிருக்கிற போது ஒரு சகோதரி, ஹஸரத் உடனடியாக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். சென்று பார்த்தால் அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு மௌத்து, அந்த ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. வெளியில ஒருத்தர் உள்ளே வருவதற்கு முயற்சி செய்கிறார். குடும்பத்தார்கள் எல்லாம் சேர்ந்து அவரை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், உள்ள வரக்கூடாது. இதுதான் அங்க நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை. போன்ல சொன்னவங்க நீங்க உடனடியா வாங்க சத்துன்னு சொன்னாங்க. நேரா போய் என்ன செய்யறோம், அவங்கள்ட்ட கேட்கலாம் என்ன பிரச்சனை அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, அதாவது இறந்து போனவங்க வசியத்து செஞ்சிருக்கிறாங்க, என்னுடைய ஜனாசாவை இன்னார் பார்க்க கூடாது அப்படின்னு வசியத்து செஞ்சிருக்கிறாங்க. அந்த இன்னார் தான் வெளியே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் உள்ள வரக்கூடாதுன்னு ஜனாசா சம்பந்தப்பட்டவங்க வசியத்து செஞ்சிருக்கிறாங்க, நாங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றோம். இந்த வசியத்து சரிதானா, பார்ப்பதற்கு அனுமதி இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. யாருக்கு வசிய செஞ்சிருக்கிறா? அம்மா மகனுக்கு வசிய செஞ்சிருக்கிறாங்க. மகன் என் ஜனாசாவை பார்க்க கூடாது. ஒரு தாய் எவ்வளவு வேதனையோடு இருந்தால் தன் மகன் மீது இப்படியான ஒரு வசியத்தை செய்வார்கள். முதல் நாம் அதை பார்க்கணும். இரண்டாவது, செய்யப்பட்ட வசியத்து தவறானது, அது நிறைவேற்றப்படக்கூடாது, நீங்க பார்க்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இறந்த பிறகு என்னை யாரும் பார்க்க கூடாது என்று யாருக்கும் சொல்வதற்கு தகுதி இல்லை. மார்க்கம் அப்படியான வசியத்துகளை எல்லாம் செய்வதற்கு அனுமதியும் நமக்கு தரவில்லை. இறுதியாக அவர் ஜனாசாவில் பங்கெடுத்தார். எல்லாம் முடிந்து அவர் அந்த இடத்தை விட்டு அவர் வெளியே செல்கிறார். இப்படியாக தன் தாய் மகனுக்கு இடையேயான உறவுகள் இன்றைக்கு நம்ம சமூகத்துல இப்படி எல்லாம் இருக்கிறதை பார்க்கிறோம். எனவே உறவுகள் குறித்தான பார்வை, ஒரு விசாலமான எண்ணம், அது எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மார்க்கமும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது என்பது குறித்தான சில தகவல்களை குறிப்பிட்ட சில மணித்துளிகளுக்குள்ளால் உங்களோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய வார்த்தைகளை இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவு செய்வேன். முதலில் ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகளோடு நாம் எந்த அளவிற்கு நெருக்கம் காட்டுகிறோமோ, எந்த அளவிற்கு உறவுகளோடு நாம் சேர்ந்து வாழுகிறோமோ, அந்த அளவிற்கு நாம் இறைவனை சேர்ந்து வாழுகிறோம், இறைவனை நெருங்குகிறோம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு தூரம் நாம் உறவுகளை விட்டும் தூரமாகிறோமோ, உறவுகளை விட்டும் நாம் எவ்வளவு தூரம் பிரிந்து செல்கிறோமோ, உறவுகளை துண்டித்துக் கொள்கிறோமோ, அல்லாஹுடனான உறவை நாம் துண்டித்துக் கொள்கிறோம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உறவை படைத்த பிறகு உறவோடு பேசினான். உறவு இருக்கிறது அல்லவா, உறவு என்கின்ற இந்த ஒரு அம்சத்தை அல்லாஹ் படைத்த பிறகு உறவோடு பேசினானாம். உறவு சொன்னதாம், நீ என்னை படைத்திருக்கிறாய், என் படைப்பு என் பற்றி உண்டான விஷயம் இருக்கிறது, அது மிகவும் கனமாக இருக்கிறது. கணவன் மனைவி என்று சொல்கிறாய், அவர்கள் 2 பேர்களுக்கும் உள்ளே ஒரு பிணைப்பை நான் கொடுத்தாக வேண்டும். அண்ணன் சகோதரி என்கின்ற அந்த இடத்தில் நான் ஒரு பிணைப்பை கொடுத்தாக வேண்டும். தாய் மகன் என்கின்ற இடத்தில் நான் ஒரு உறுதியை அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும். நீ இப்படி பல்வேறுபட்ட குணாதிசயங்கள் கொண்ட பல்வேறுபட்ட படைப்புகளான மனிதர்களிடத்தில் என்னை ஒப்படைக்கப் போகிறாய். இறைவா, அவர்கள் என்னை படாத பாடுபடுத்துவார்களே. உறவு சொன்னது, என்னை அவர்கள் மிக நெருக்கடிக்கு உள்ளாக்குவார்களே. அல்லாஹ் கேட்டானாம், உனக்கு என்ன வேண்டும், நீ என்ன விரும்புகிறாய், என்னிடத்தில இருந்து நீ எதை எதிர்பார்க்கிறாய்? உறவு பேசியது, அல்லாஹ் உறவோடு பேசினான். உறவு சொன்னது, அல்லாஹ்வே எனக்காக நீ ஒன்று செய்வாயா? என்னை படைத்து விட்டாய், மனிதர்களோடு என்னை நீ பிணைக்கப் போகிறாய், இணைக்கப் போகிறாய். நான் கேட்கிறேன், என்னை யார் எல்லாம் இணைந்து வாழ்கிறார்களோ ரப்பே, நீ அவர்களோடு இணைந்து வாழ வேண்டும். என்னை யார் உதாசீனப்படுத்துகிறார்களோ, துண்டிக்கிறார்களோ, என்னை அவர்களை விட்டும் பிரிக்கிறார்களோ, ரப்பே நீ அவர்களை துண்டித்து வாழ வேண்டும். அல்லாஹ் பதில் சொன்னான், வசல்து மன் வசல்த, அல்லது வசலத், உன்னை யார் சேர்ந்து வாழ்கிறார்களோ நான் அவர்களோடு சேர்ந்து வாழ்வேன். கதாத்து மன் கதாத், உன்னை யார் துண்டித்து வாழ்கிறார்களோ அவரோடு நான் என்னுடைய நெருக்கத்தை, உறவை நான் துண்டித்துக் கொள்வேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உறவிடத்திலே சொன்னான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸே குத்ஸியிலே இந்த செய்தியை நமக்கு சொல்வார்கள். எனவே உறவுகளோடு நாம் நெருக்கம் காட்டுகிறோம் என்று சொன்னால் இறைவனோடு நாம் நெருக்கம் பாராட்டுகிறோம் என்று அர்த்தம்.
உறவுகளோடு நாம் நெருக்கமாக இருக்கிறோம் என்று சொன்னால் இறைவனுடைய அருளோடு நாம் நெருங்குகிறோம் என்று அர்த்தம். எப்போது ஒரு உறவை நாம் அறுத்து எறிகிறோமோ அல்லது தூரமாகிறோமோ துண்டிக்கிறோமோ புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹுவை விட்டும் நாம் தூரமாகிக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹுவின் அருளை விட்டும் நாம் தூரமாகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் முதலில் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய பெருமக்களே, பிஷ்ர் இப்னுல் ஹாரிஸ் என்கிற ஒரு மாமேதை இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆன்மீக வழிகாட்டியாக குருவாக திகழ்ந்தவர்கள். ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டினுடைய முடிவிலும் ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்திலும் வாழ்ந்தவர்கள். ஆயிரக்கணக்கான ஆலிம்களை அறிஞர் பெருமக்களை இந்த உலகுக்கு தந்தவர்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறதே, அது ஆன்மீக வழியில் தன்னுடைய கவனத்தை அவர்கள் செலுத்தியதன் விளைவாக திருமணம் செய்வதற்கு அவர்கள் தவறிவிட்டார்கள். காலத்திற்கு அவர்கள் திருமணம் செய்யவில்லை. அதனால் அவர்களுக்கு மனைவி மக்கள் என்கின்ற அந்த பந்தம் இல்லை. மனைவி மக்கள் இல்லாத காரணத்தினால் மிகப்பெரிய அளவிலான உறவு முறைகள் அவருக்கு இல்லை. ஒரு கட்டத்தில் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று செல்கிறார்கள், வஃபாத் ஆகிறார்கள். அவர்களுடைய மாணவர், அவர்களுடைய சீடர் ஒருவர் பிஷ்ர் இப்னுல் ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கனவில் காண்கிறார்கள். கனவில் பார்த்தவுடன் தன்னுடைய ஆசிரியரிடத்திலே, ஆன்மீக குருவிடத்திலே அந்த மாணவர், அந்த சீடர் கேட்கிறார், மா ஃபஅலல்லாஹு பிக யா உஸ்தாத், மா ஃபஅலல்லாஹு பிக யா ஷைഖ். குருவே, ஆசிரியரே, அல்லாஹ் உங்களோடு எப்படி நடந்து கொண்டான்? அல்லாஹ் உங்களோடு எப்படி நடந்து கொண்டான்? எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக நீங்கள் திகழ்ந்தீர்கள். வான்மறை குர்ஆனையும் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையையும் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீர்கள். உங்களினுடைய அந்த பாதை, நீங்கள் எங்களுக்கு கவனப்படுத்திய அந்த வழிகளின் மூலமாக நாங்கள் குடும்பமாக இறைவனை இபாதத்து செய்து வணக்க வழிபாடுகளின் ஊடாக நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு நல்வழிகாட்டிய நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வால் நீங்கள் கண்ணியப்படுத்தப்படுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எப்படி அல்லாஹ் உங்களிடத்தில் நடந்து கொண்டான்? அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக கண்ணியமான முறையில என்னோடு நடந்து கொண்டான். என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றான். நபிமார்கள் தங்குகிற உயர்ந்த சொர்க்கத்தை எனக்கு காட்டினான். நல்லோர்கள் நாதாக்கள் இருக்கக்கூடிய சொர்க்கத்தை எனக்கு காட்டினான். நான் எங்கு தங்க வேண்டும் என்கின்ற சொர்க்கத்தையும் எனக்கு காட்டினான். ஆனால் மா பலகுது மனாசிலல் முத்தஅஹிலீன், இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் குடும்பமாக உறவுகளாக வாழ்ந்தார்களே, அந்த வாழ்க்கையின் ஊடாக பல்வேறு வகையான அனுபவங்களை பெற்றார்களே, அவர்களுக்கென்று அல்லாஹ் சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்துடன் கூடிய ஒரு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். அந்த சொர்க்கத்தின் வழியாக என்னை அழைத்து சென்றான். அல்லாஹ்விடத்திலே நான் அதன் உள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை முன்வைத்த போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குடும்பம் இல்லாத காரணத்தால் உங்களுக்கு அங்கே சென்று பார்ப்பதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னான். எனவே அன்பிற்கிணைய பெருமக்களே, உறவுகளோடு வாழ்கிற நாம் அந்த உறவுகளின் மூலமாக சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்துகளில் நாம் பயணிப்பதற்கு விருப்பப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறவுகளோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையில் பல்வேறு வகையான அனுபவங்களின் ஊடாக நமக்கு உயர்ந்த சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்பதை பிஷ்ர் இப்னுல் ஹாரிஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒருவர் உறவோடு நெருங்கி வாழ்கிறார் என்று சொன்னால் அவருக்கு என்ன மாதிரியான நலவுகள் எல்லாம் இந்த உலகத்திலே அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்துல ரிசுக்குல பரக்கத்து வேணும் அப்படின்னு நினைக்காதவங்க யாருமே இல்லை. எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு. சம்பாதிக்கிறோம், மாசம் வருமானம் வருகிறது, ஆனால் வந்த இடம் தெரியாமல் அது செலவாகிறது. நம்ம செலவுகள்லாம் எங்கெங்க போகுது? 3 வகைக்கு போகுது. அதிகமாக பார்த்தா 3 வகை. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போகுது. நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இப்போ 30 வயசை தொட்டிருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது
ஒரு ஓட்டு வீட்டுல ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு வந்து திறந்திருப்பாரு. இன்னைக்கு அவரு 5 மாடி 6 மாடிக்கு பெரிய ஓனரா இருப்பார். நம்மள்ட்ட 50 ரூபா வாங்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு 500 ரூபா. வாங்க சாச்சி, வாங்க மாமி, அவங்கெல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. மாமி சாச்சி தான் என்ன செய்யறோம், வாரி வாரி இறைக்கிறோம். இரண்டாவது பள்ளிக்கூடங்கள், நம்முடைய காசு அதிகமா போற இடம் இரண்டாவது பள்ளிக்கூடம். சரி, தேர்ந்தெடுக்கிறவன் ஒரு இஸ்லாமிய மாகவுல், இஸ்லாமிய சூழல் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுக்கிறவான்னு கேட்டா கிடையாது. தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ள வித்தியாலயம், இல்லைன்னா கிறிஸ்துவ மிஷினரிகளுடைய ஸ்கூல். பிள்ளைக்கு தொழுகையும் கிடையாது, ஜும்மாவும் கிடையாது. நீ கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்களேன், ஒரு 12 வருஷம் பிள்ளை தொழவே இல்லை. நம்ம என்ன சொல்றோம், 10th படிக்கும் போது +2 படிக்கும் போது என் பிள்ளையும் சொல்லே கேட்க மாட்டேங்களாம். எங்க கேட்பான், எப்படி கேட்பான்? அவன் காதுல பாங்க சொல்ற சப்தம் கேட்டிருக்குதா? 12 வருஷமாட்டு ரமதானை தவிர வேற எந்த மாசத்துல அவன் சும்மா தொழுதான்? எந்த பிள்ளை, பொம்பளை பிள்ளைங்க, இன்னைக்கு பெரும்பாலான பிள்ளைகளுக்கு இந்த மதரசாவில, மக்தப் மதரசாவில ஓதுற தொடர்பில் உள்ள பிள்ளைங்க வேண்டுமானால் தொழலாம், குரான் எடுத்து ஓதலாம். இன்னைக்கு கல்லூரிகளுக்கு போகிற பெண்கள், கல்லூரிக்கு போகிற என்னுடைய சகோதரிகள் இருக்கிறாங்களே, எந்த அளவிற்கு அவங்க தொழுகையோடு ஈடுபாடாக இருக்கிறார்கள்? என்ன காரணம்னு சொன்னா, நாம தேர்ந்தெடுக்கிற, அதாவது எந்த வயசுல தொழுமாறு ஏவ சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இடத்துல கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்த்தணும். இதை விட பெரிய கொடுமை என்னன்னு சொன்னா, நான் மிஷினரிகளுக்கும் வித்யாலயாக்களுடைய நிலைகளை சொன்னேன். நம்ம தெருவுலையே, நம்ம பக்கத்துல, பள்ளிவாசல் பக்கத்திலேயே டியூஷன் நடத்தும் ஒரு பிள்ளை, நம்ம பிள்ளையா தான் இருக்கும். பாத்திமா, ஆமினா, ஹதீஜா, ஏதாவது பேரா இருக்கும். டியூஷனுக்கு போற பிள்ளைய தொலை விட மாட்டாங்க, உட்கார். அதனால 2 மணி நேரம் இருந்தாகும். ஆனா ஸ்கூல் அப்படி இருக்குன்னு சொன்னா, டியூஷன் நடத்தக்கூடியவங்க அதுக்கு மேலாக இருக்கிறார்கள். மூன்றாவதாக நாம் செலவு செய்யக்கூடிய செலவு கல்யாண மண்டபங்களும் விருந்தும். சாப்பாடு, படிப்பு, மருத்துவம், இந்த 3க்கும் தான் நம்முடைய பொருளாதாரம் செலவாகிறது, அதிகமாக செலவாகிறது. சம்பாதிக்கிறோம், பரக்கத்தில்லை. அதுல எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்குது, அந்த ரிஸ்க்கு பரக்கத்தாக நமக்கு கிடைக்க வேண்டும். 2வது, நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ரொம்ப நாள் வாழணும், உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும், மன நிறைவோடு வாழ வேண்டும், மன இன்பத்தோடு வாழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சர்ரஹு ஐ யப்சுத ரிஸ்கஹு, யார் ஒருவர் தன்னுடைய ரிஸ்க் விஸ்தீர்ணப்படுத்தப்பட வேண்டும், தன்னுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்து பெறப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, யாரு அவருடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, கணியத்திற்குரியவர்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃதலு ஸஆதா, பாக்கியத்திலேயே ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? சூழல் உம்பு, நீண்ட காலம் வாழ்றதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுல தையு கூட்டம்னு சொல்லி ஒரு கூட்டம் இருந்து, ஒரு கூட்டத்தார்கள் வாழ்ந்தார்கள். அந்த கூட்டத்தில இருந்து 2 மனிதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நமக்கு அந்த மாதிரியான நசீபுலாம் இல்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம்லாம் கிடையாது, அப்படிதானே? நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா இருக்கிறோம், இஸ்லாத்தை ஏற்றங்க கொண்டு இருக்கிறோம் கிடையாது, முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம வாப்பா அம்மா முஸ்லீம், அவங்க வாப்பா அம்மா முஸ்லீம். ஒரு 10-15 தலைமுறைக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நாம் இஸ்லாத்தை முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நமக்கும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இடையே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. நமக்கு ஆதார் கார்டுல பேர் முஸ்லிமா இருக்குது, கல்யாண பத்திரிகையில பேர் முஸ்லிமா இருக்குது, லைசன்ஸ்ல பேர் முஸ்லிமா இருக்குது, சர்டிபிகேட்ல பேர் முஸ்லிமா இருக்குது, நிக்கா பதிவு புஸ்தகத்துல பேர் முஸ்லிமா இருக்குது. வாழ்க்கையில 0. அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கை இல்லை. 2 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஏற்றுக்கொண்ட பிறகு 2 பேரும் நண்பர்கள் பேசிக்கொண்டார்கள். நாம 2 பேரும் முழுமையாக இந்த இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். எதை செஞ்சாலும் 2 பேரும் ஒரே மாதிரி செய்யணும். அமல்களை பொறுத்தவரை நீ என்ன அமல் சரி அதை என்கிட்ட சொல்லிடணும், நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன். சதக்கா செஞ்சா 2 பேரும் ஒரே மாதிரி சதக்கா செய்வோம். நோன்பு நோற்றால் நம்ம 2 பேரும் ஒரே நாளில் நோன்பு நோற்றுவோம், உபரியான நோன்பு, சுன்னத்தான நோன்பு. தஹஜ்ஜத் தொழுதால் 2 பேரும் ஒரே மாதிரி தஹஜ்ஜத் தொழணும், ஒரே மாதிரி சூறாக்களை ஓத வேண்டும். எல்லாத்திலையும் நம்ம 2 பேரும் ஈக்குவலா இருக்கணும். சொர்க்கத்துக்கு போகும்போது 2 பேரும் ஒன்னா போகணும். நீங்க எந்த ஃப்ரெண்ட்ஸா இப்படி பேசுறாங்களா?
இன்னைக்கு நம்ம பிள்ளைகளும் 10 மணிக்கு மேலதான் பேசவே ஆரம்பிக்கலாம். ஒரு காலம் இருந்துச்சு, வாப்பா அம்மா வீட்டுல இல்ல, லேட் ஆயிடுச்சு, எங்கேயா பக்கத்து வீட்டு போயிருப்பாங்கன்னு சொன்னா இவங்க போய் தேடி போன காலம் போய் இன்னைக்கு வாப்பா அம்மா தான் நினைச்சுறாங்க, பிள்ளைகளை தேடுறாங்க. போன போட்டு மோன நீ எங்க இருக்க, என்னை குரூப்டா. காலம் எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா? முதல்ல மதரசால பிள்ளைகளை சேர்த்தா உஸ்தா சொல்லுவாரு, எங்க காலைல இப்போ வரும்போதே அசத்து புள்ள 6 மணிக்கு வருவான், 6:15 விட்டுறணும். அந்த சொல்ற துணி இருக்குத வீட்டுல வீட்டுக்கார்ட்ட பேசுற மாதிரி அசத்துலையும் பேசுறது. அசரத்தே அவரு பாப்பாரு, சரி நம்ம ஏதாவது சொல்ல போனா மத்தியான சாப்பாட்டுல சாம்பாருக்கு போறா ரசம் வந்துடும், ரசத்துக்கு போறா தண்ணி ஊத்தி சாப்பிடுங்க அசத்துன்னு சொல்லிடுவாங்களோ. ஆனா யதார்த்தத்தில் நாம் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னாங்க, 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, நாம தஹஜ்ஜத் எதுவாக இருந்தாலும் 2 பேரும் ஒரே மாதிரியா என்ன செய்யணும், அமல் செய்யணும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், 2 பேருடைய அமல்களும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திற்கான அறிவித்து அந்த யுத்தத்தில் பங்கு பெறுவதற்குண்டான ஆட்கள் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். யுத்தத்துக்கு அறிவிப்பு செய்யும் போது 2 பேரும் நல்ல நிலையில இருந்தாங்க. ஆள் சேர்க்கிற அந்த நேரம் வரும்போது பேர் கொடுக்கும் போது 2 பேர்ல ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாமல் ஆகிவிட்டார். அந்த யுத்தத்தில் 2 பேர்ல ஒருத்தர் பங்கு பெற்றார், யுத்தத்தில் கலந்து கொண்டார், எதிரிகளோடு கடுமையாக போரிட்டு அவர் அந்த யுத்தத்திலே ஷஹீதும் ஆக்கப்படுகிறார். இவர் வீட்டுல ரொம்ப சங்கடப்பட்டார். எல்லாத்திலையும் ஒன்னா இருந்தோம், ஒன்னா சுன்னத் தொழுதோம், ஒன்னா நோன்பு வச்சோம், ஒன்னா தர்மம் பண்ணோம், மார்க்க கடமைகள் மார்க்க விஷயங்கள்ல ஆர்வத்தோடு ஒன்னா பயணிச்சோம். ஆனா ஷஹீதா அவர் முன்னாடி பயணிச்சு போயிட்டாரே. இந்த உடல் ஆரோக்கியத்தோடு இருந்திருந்தால் நானும் யுத்த களத்திலே பங்கு பெற்று அவரோடு இணைந்து ஷஹீதாக ஒன்றாக சொர்க்கத்திற்கு சென்றிருப்போமே என்று அவர் ஆதங்கப்படுகிறார், கவலைப்படுகிறார். கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு காலம் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஹதீஸ். ஒரு வருட காலம் அவருக்கு பின்னால் இவர் உயிர் வாழுகிறார், இவரும் இறந்து போகிறார் 1 வருஷத்துக்கு பின்னால. தல்ஹத் பின் உபைதுல்லா, சொர்க்கத்தை கொண்டு சோமனம் சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்களில் ஒரு நபித்தோழர் தல்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல வருவதற்கு முன்பாக சுபஹ் தொழுகைக்கு வந்த இடத்துல காலையில அவங்க சஹாபாக்கள்கிட்ட பேசிக்கிட்டாங்க, இன்னைக்கு இறந்து போனார் இல்லையா, இவரையும் ஏற்கனவே இறந்து போனார் இல்லையா, அவரையும் நானும் 3 பேரும் சேர்ந்து சொர்க்கத்தின் வாசலில் நிற்பதாக கனவு கண்டேன். மாஷா அல்லாஹ். கனவுல கூட சஹாபாக்கள் சொர்க்கத்தை தான் பார்த்தாங்க. இன்னைக்கு நம்ம கனவுல என்ன பார்க்கிறோம், சத்து பாம்பு விரட்டுது, சத்து தேள் விரட்டுது, மாடு விரட்டுது, இதெல்லாமும் விரட்டுது. கனவிலும் கூட நாம் நன்மையான காரியங்களை நல்ல விஷயங்களை பார்க்கிறது இல்லை. எல்லா நேரத்திலையும் நம்மளை யாராவது விரட்டிக்கிட்டே தான் இருக்கலாம், துரத்துக்கிட்டே தான் இருக்கலாம். சஹாபாக்கள் கனவிலும் கூட சொர்க்கத்தை பார்த்தார்கள், சொன்னார்கள், நான் நிற்கிறேன், இன்று இரவு இறந்து போன அவர் நிற்கிறார், இதற்கு முன்னால் ஷஹீதான அவரும் நிற்கிறார். அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. நான் தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போவேன், அவரு சொல்றாரு இல்ல நான் தான் போவேன். உலகத்தில் வாழ்கிற காலத்தில் போட்டி போட்டு கொண்டு அமல் செய்தவர்கள் இப்போதும் சொர்க்கத்திற்குள் யார் நுழைவது என்று போட்டி போடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வானவரை அவர்களுக்கு தீர்வு கூறுவதற்கு அனுப்பி வைத்தான். இறுதியாக அந்த வானவர் சொன்னார், நேற்று இரவு இறந்து போன அவர் முதலாவதாக சொர்க்கத்தில் நுழையும். இந்த செய்தியை தல்ஹா சஹாபாக்களிடத்திலே மற்ற தோழர்களிடத்திலே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அஜிப்து, ஆச்சரியமா இருக்கு எனக்கு, அவர் ஷஹீது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராடி உயிர் நீத்திருக்கிறார், இவரு நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்து உயிரிழந்திருக்கிறார், அவருக்கும் இடையே இவருக்கும் இடையே 1 வருட வித்தியாசம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தி அப்படி அங்கன நின்று பேசினா பொதுவா அப்படித்தானே, பள்ளியாசல்ல பேசுவோம், எங்க வந்துடும், நம்ம போய் சேரதுக்கு முன்னால நம்ம முன்னாடி வந்து டீ கடையில நிற்கும், டீ கடையில பேசிருப்போம், நம்ம வீட்டம்மா சொல்லுவோம், ஏங்க தெரியுமாங்க உங்களுக்கு, சொன்னதே நான் தான் அப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கிடுவோம். இப்படிதான் தகவல்கள் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். தல்ஹத் பின் உபைதுல்லா ரலியல்லாஹு சஹாபாக்கள்கிட்ட சொன்ன செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போய் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கேட்டாங்க, மினய்யி ஷைஇன் தஅஜபூன், எது உங்களுக்கு ஆச்சரியம், எதை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஜ்தத்துன், அவருக்கும் இவருக்கும் இடையே சனா 1 வருஷம் வித்தியாசம் இருக்கிறது, ஒரு சஜிதா போதுமானது. அல்லாஹ்விற்காக இவர் செய்த
ஒரு சஜிதா போதுமானது. வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரத்திற்கு வித்தியாசத்தையும் நன்மையால் மிகப்பெரிய அளவில் பங்கையும் அவருக்கு பெற்று தருவதற்கு. அவருக்கு பின்னால் இவர் 1 வருஷம் வாழ்ந்திருக்கிறார். 1 வருஷ காலத்தில் அவரை சல்லா கதாவ கதா, இப்படி எல்லாம் தொழுதிருக்க மாட்டாரா? சௌமுன் கதாவ கதா, சொல்லி கதாவ கதா, இப்படி எல்லாம் நோன்பு நோற்றிருக்க மாட்டாரா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1 வருஷ காலத்தினுடைய நன்மைகள் ஒருவரை சொர்க்கத்தில் ஒருவருக்கு முன்னால் ஷஹீதுக்கு முன்னால் நுழைவிக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, நீண்ட நாள் வாழ்க்கை அது எவ்வளவு பெரிய சஆதத், எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு வருட வாழ்க்கையை ஒருவருடைய அமல்களால் உயர்ந்து சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்று தருமானால் நாம் நீண்ட நாட்கள் வாழ்ந்து அல்லாஹ்விற்கு விருப்பமான முறையில் நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு பாக்கியமான வாழ்க்கை. எனவே அன்பிற்கிணைய பெருமக்களே, அப்படியான ஒரு நீண்ட வாழ்க்கை, நீண்ட கால வாழ்றது, ரிசுக்கு விஸ்தீரணத்தோடு பரக்கத்தோடு தடையில்லாமல் பெற்றுக்கொண்டு வாழ்வது இருக்கிறத, அதை எது பெற்றுத்தரும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபல்யஸில் ரஹிமா, உறவுகளை அவர் சேர்ந்து வாழ்ந்தார். ஒரு செய்தி, ஆச்சரியமான ஒரு செய்தி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு செய்தி, வாசகத்தை சொல்லுவான், ஒரு வசனம், யம்ஹுல்லாஹு மா யஷாஉ வ யுஸ்பித், யம்ஹுல்லாஹு மா யஷாஉ வ யுஸ்பித், அல்லாஹ் இருக்கிறானே அவன் தன் நாடியவற்றை இந்த உலகத்தில் தரிப்படுத்துகிறான், அல்லாஹ் தான் நாடியவற்றை அழித்து விடுகிறான். அல்லாஹ் தான் நாடியவற்றை இந்த உலகத்தில் தரிப்படுத்துகிறான், அல்லாஹ் தான் நாடியவற்றை அழித்து விடுகிறான். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணத்திற்கு பின்னால் அவர்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்கள். ஈடுபட்டு அதன் வெளிப்பாடாக கருவறை திறக்கப்படுகிறது. கருவறை திறக்கப்படுகிற அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கருவறையின் உள்ளே ஒரு வானவரை அனுப்புகிறான். கருவறைக்குள்ள யார் இருக்கிறா? ஒரு மலக்கை அல்லாஹ் படைக்கிறான். அவர் அந்த கருவறைக்குள்ள போறாரு. அதற்குள் நீர் வருகிற போது அவர் சொல்வார், அல்லாஹ்வே இதோ நீர் வந்திருக்கிறது, லுத்துஃபா வந்திருக்கிறது. அல்லாஹு தாலா அதை வெளியே அனுப்பிரு அப்படின்னு சொன்னா அவர் வெளியே அனுப்பிடுவாரு. அதை உள்ள தங்க வைனா அல்ல, உள்ள அவரு பாதுகாக்கிற வேலை அவருடைய பொறுப்பு. அவர் பாதுகாக்கிறார். 40 நாள் நம்ம கேட்போம், கல்யாணம் முடிச்ச புது பொண்ணுகிட்ட புது மாப்பிள்ளைகிட்ட கேட்போம், விசேஷமா அப்படின்னு கேட்போம். அவங்க எதிர்பார்த்து இருந்தா அதை சொல்லுவாங்க, ஆமா தள்ளி போயிருக்குதும்பாங்க. அந்த 40 நாளைக்கு பிறகு அந்த வானவர் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே கேட்பார், அல்லாஹ்வே 40 நாள் ஆயிடுச்சு, அடுத்து என்ன செய்யறது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த நிலைக்கு கட்டளை பிறப்பித்தால் அடுத்து அவர் அதை பாதுகாத்து தொடர்வார். இல்லைன்னு சொன்னா அபாஷன் ஆயிட்டு, அந்த சாதாரணமா சொல்லுவாங்க இல்லையா, அது இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா அல்லாஹுடைய உத்தரவு இல்லை. அதற்கு பிறகு 40 நாள் கழித்து இப்படியாக 4 40கள், ஒவ்வொரு 40க்கு பின்னாலும் ஒவ்வொரு நிலையில் இருக்கும். 4வது 40ற்கு பிறகு குழந்தை முழு உருவம் கொடுக்கப்பட்டு அதுக்கு என்ன செய்யப்படும்? ரூஹு கொடுக்கப்படும். ரூஹு கொடுக்கப்பட்ட உடனே அல்லாஹ் இன்னொரு வானவரை அனுப்புவான். 4 விஷயத்தை எழுதுவார். அமலுஹு வ ரிஸ்குஹு வ அஜலுஹு. இதெல்லாம் எந்த ஸ்கேன்லையும் தெரியாது. ஸ்கேன்ல எல்லாம் தெரிஞ்சிருக்கிறான், இது எந்த ஸ்கேன்லையும் தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் அந்த வானவரின் ஊடாக சொல்லப்படுகிற கட்டளை, அமலுஹு வ ரிஸ்குஹு வ அஜலுஹு சயீதன் அம் ஷகியன். முதல்ல என்னென்ன வேலை செய்வான், அது ஆனா பெண்ணோ உலகத்துல வாழுகிற காலத்துல அவங்க என்னென்ன செய்வாங்க, நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களா, என்ன வேலை செய்வாங்க, எப்படி செய்வாங்க, எல்லாம் எழுதப்படும். 2வது ஒரு ரிஸ்குஹு, அவருடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், விசாலமா இருக்குமா, நெருக்கடியா இருக்குமா, கடன் வாங்குவாரா, உடைவல்லா இருப்பா, எல்லாமே அதுல வந்துடும். 3வது வாஜலுஹு, அவருடைய வாழ்நாள் எப்ப இறந்து போவார் என்பது எழுதப்படும். 4வதாக அவர் நல்லவரா கெட்டவரா, சயீதன் அம் ஷகியன். இமாம் வஹாக் இப்னு மஸாஹிம் என்கிற திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர், மிகப்பெரிய மார்க்க மேதை. பொதுவாக குர்ஆனுடைய ஒரு வசனத்திற்கு விளக்கம் தஃப்சீர் குர்ஆன், இன்னொரு குர்ஆனுடைய வசனம் தான். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை ஹதீஸ்கள், அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய விளக்கம். அந்த விளக்கத்தில் மிக உயர்ந்த விளக்கம் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க தான் சய்யிதுல் முஃபஸ்ஸிரீன், திருக்குர்ஆன் விளக்குறவனுடைய தலைவர்.
அதற்கு பிறகு தாபியீன்களில் இமாம்களில் வஹாக் இப்னு மஸாஹிம் ரஹ்மத்துல்லாஹ் அவங்கதான் குர்ஆன்ல தஃப்சீர்கள்ல மிக உயர்ந்த இடத்தில் விளக்கம் சொல்லக்கூடிய, சொன்னால் விளக்கம் அனைத்து தரப்பாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுல இருக்கும். அவங்க ஒரு செய்தி சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான் இல்லையா, யம்ஹுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் தான் நாடியதை அளிக்கிறான்னு சொல்லி. ஒருவர் உலகத்துல வாழ்றாரு, அவருக்கு இன்னொரு 3 நாள்ல இந்த உலகத்தை விட்டும் விடைபெற்று செல்ல போகிறார் என்று இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய விதியில எழுதியிருக்கிறான். இந்த நேரத்துல அவரு தன்னுடைய உறவுகளில் யாராவது ஒரு உறவுக்கு ஒரு உதவி செய்யறார், யாராவது உறவுக்கு ஒரு உதவி செய்யறார், ஒரு உறவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். இந்த ஒன்றின் காரணமாக அந்த உறவு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிற போது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த 3 நாள் என்பதை அல்லாஹ் 30 வருடங்களாக மாற்றுகிறார். அவன் எழுதினான் அஜல், எங்க வச்சு எழுதினான்? தாயினுடைய கருவறையில் வைத்து எழுதினானே, அந்த அஜலை 3 நாள்ல உயிர் பறிக்கப்பட வேண்டிய அந்த உயிரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 30 வருடங்களாக மாற்றுகிறான். இந்த வசனத்திற்கான விளக்கம் இதுதான். யம்ஹுல்லாஹ், அல்லாஹ் அழிக்கிறான், அவன் எழுதினதை அல்லாஹ் அழிக்கிறான். இதனால உறவை சேர்ந்து வாழ்ந்ததால், உறவுக்கு கை கொடுத்ததால், உறவை சிந்திடப்படாமல் பாதுகாத்ததால். அதே 30 ஆண்டுகள் இருக்கிறது அவர் இறந்து போவதற்கு. அல்லாஹ் அவருக்கு 30 ஆண்டு வச்சிருக்கிறான் இன்னும் வாழ்றதுக்கு. ஆனால் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் உறவுகளை நோகடிக்க செய்கிறது. எதற்கு எடுத்ததற்கெல்லாம் உறவுகளை அவர் துண்டித்துக் கொள்கிறார். அல்லாஹ் 3 நாள் அவருடைய தவணை முடிச்சிருவான். சொன்னா அதற்கான விளக்கம், ஒரு உறவு இருக்கிறதே அது நம்முடைய தலைவிதியை தீர்மானிக்கிறது. ரொம்ப நேரமா உறவு உறவுன்னு சொல்லிட்டு வரேன். எந்த உறவு? உறவுகள் என்று சொன்னால் குர்ஆன் 5 உறவுகளை அடையாளப்படுத்துகிறது. குர்ஆன் 5 உறவுகள். வஹுவல்லதி خلق من الماء بشرا فجعله نسبا وصهرا. அல்லாஹ் இந்த இறைவசனத்திலே சூரா அல் ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் 2 உறவுகளை சொல்கிறான். ஒரு உறவு தாய் தந்தையின் ஊடாக வருகிற உறவு, தாய் தந்தையினுடைய வழியின் ஊடாக வருகிற நம்முடைய அண்ணன் தம்பி சகோதரி அக்கா தங்கச்சி, வாப்பா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்க, இவங்க எல்லாருமே நமக்கு நசப், தாய் தகப்பன் வழியில வந்தவங்க. 2வது சிஹ்ரன், மனைவியின் மூலமாக வருகிற குடும்ப உறவு. மனைவியினுடைய தங்கச்சி அக்கா, மனைவியினுடைய தம்பி அண்ணன், மனைவியினுடைய வாப்பா அம்மா, அவங்களுடைய வாப்பா அம்மா, இவங்களுடைய வாப்பா அம்மா, இப்படி மனைவியினுடைய குடும்பம். இது ஒரு உறவு, நமக்கு வரக்கூடிய உறவு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து சொல்கிறான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனுப். 3வதாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய உறவு அண்டை வீட்டுக்காரர்கள். 3வதாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய உறவு அண்டை வீட்டுக்காரர்கள். சொந்தக்காரங்க கூட வர்றதுக்கு தாமதமாகும், பக்கத்திலே இருக்கிறதுனால அண்டை வீட்டுக்காரனை அல்லாஹ் நம்மோடு மிகவும் நெருக்கமான உறவாக அமைத்து வைத்திருக்கிறான். 3வது உறவு. 4வது உறவு இன்னமல் மூமினூன இஹ்வத்துன். களிமா சொன்ன அடிப்படையில ஈமானிய உறவுகளாக, அவர் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் சரிதான், எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் சரிதான், அவர் எந்த நிறத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த மொழியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, 2 பேரும் ஒரே அமைப்புல ஷஹாதா களிமாவை முடிந்திருக்கிறோம். ஈமானிய அடிப்படையில் அமைந்த அந்த உறவு. 5வது உறவு உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், மன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ. இந்த உலகத்தில் எவர் ஒரு ஆத்மாவை, ஒரு ஆன்மாவை, ஒரு மனிதரை வாழ வைக்கிறாரோ அவர் ஒட்டுமொத்த மனித சமூகத்தை வாழ வைத்தவரை போன்றவராவார். எனவே சக மனிதர்கள் இருக்கிறார்களே, எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர் எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, இறைவனே இல்லை என்று மறுக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, அவரோடு கொள்ள வேண்டிய உறவு என்று ஒன்று நமக்கு இருக்கிறது. அந்த உறவின் அடிப்படையிலே நாம் அவரோடு உறவு கொண்டாட வேண்டும். இந்த 5 உறவுகளுடனான நம்முடைய தொடர்புகள் இருக்கிறதே, அது சரியாக இருக்குமேயானால், நெருக்கமாக இருக்குமேயானால், மார்க்கம் சொல்லி தந்த அடிப்படையிலே, அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த அடிப்படையில் அமைந்திருக்குமேயானால், அந்த உறவுகளின் மூலமாக நமக்கு கிடைக்கிற அந்தஸ்துகள், பாக்கியங்கள் இருக்கிறதே, அதை அளவிட முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த உறவின் ஊடாக நமக்கு
அந்த உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளின் ஊடாக நமக்கு இந்த உலகத்திலும் ஒரு மிக விசாலமான வாழ்க்கை, மறுமையிலும் அற்புதமான மிக புகழுக்குரிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்குகிறான் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்னைக்கு நாம இந்த உறவுகளோடு எப்படி இருக்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் ஒவ்வொரு குத்துபானா உரை, எந்த ஒரு உரையை எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அந்த உரையினுடைய துவக்கத்துல எல்லாத்துக்குமே தெரியும். அது நீங்க பிறநாள் குத்துபாவுடைய உரையாக இருக்கட்டும், ஜும்மாவுடைய உரையாக இருக்கட்டும், அல்லது மற்ற நிக்காஹு குத்துபாவுடைய உரையாக இருக்கட்டும், ஆரம்பத்துல முதல் வசனம் யா அய்யுஹன்னாஸ் தக்கூ ரப்பக்குமுல்லதீ ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. எல்லாத்துக்கும் கல்யாணம் முடிக்கும் போது இந்த குத்துபா தான் ஓதுவாங்க. மாப்பிள்ளை வேற கனவுல இருப்பாரு, பொண்ணு வேற கனவுல இருக்கும். ரெண்டு பேரும் இந்த ஆயத்தை என்ன செய்யாது, எதுக்கு ஓதுனாங்கலாம் தெரியாது. ஆனா இது ஓதி முடிச்சா நம்ம ரெண்டும் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். ஆனா மற்றவங்க உட்கார்ந்து அதை கவனிக்கிறது இல்லை. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் வெறும் சடங்காகவே இருக்கு, சம்பிரதாயமாகவே இருக்கு. நிக்காகனால இந்த ரெண்டும் தான், குத்துபா உரை, பெண்ணினுடைய தந்தை என்ன செய்யறது, மகளை ஒப்படைக்கிறது, மருமகண்ட அந்த பையன்ட மணாளண்ட ஒப்படைக்கிறது. இந்த ரெண்டும் தான் நிக்காகல மிக முக்கியமான அம்சம். அந்த நிக்காகினுடைய உரையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவக்கமாக சொல்கிற ஆயத்து இந்த ஆயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி அல்லாஹ் சொல்வான், வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் நீங்கள் எந்த உறவுகளை கொண்டு ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொள்கிறீர்களோ, எந்த உறவு கொண்டு கேட்போம்? அத்தா அம்மா, மாமா மாமி, சாச்சா, பெரியப்பா பெரியம்மா, இந்த உறவுகளை கொண்டுதானே நாம் இந்த உலகத்தில எந்த ஒரு காரியத்தையும் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு உறவு பெயரை சொல்லி கேட்கிறோம் இல்லையா? ஒரு உறவினுடைய பெயரை சொல்லி ஒரு காரியத்தை நாம் கேட்கிறோம். ஒரு உறவினுடைய பெயரை சொல்லி ஒரு காரியத்தை செய்வதற்காக நாம் சொல்கிறோம். இப்படி ஒவ்வொரு காரியத்தின் போதும் உறவுகளை பெயர் சொல்லி அழைக்கிறீர்களே, கேட்டுக்கொள்கிறீர்களே, அந்த உறவுகள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு உரையின் போதும் இதை நினைவுபடுத்துவார்கள் இந்த உம்மத்திற்கு. ஏனென்றால் நினைத்த மாத்திரத்திலேயே மறந்து போகிற ஒரு உறவு இருக்குமே, ஆனால் அது நாம் நம்மோடு வாழ்ந்தவர்களை மறப்பது, நம்மோடு இணைந்திருந்தவர்களை மறப்பது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல யாரையும் தனித்துவமாக இயங்குவதற்கு அனுமதிக்கல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் யாரோடாவது இணைந்திருந்தே ஆக வேண்டும். குழந்தையாக இருக்கிற போது, திருமணமான பிறகு, திருமணமாகி குழந்தைகள் பெற்ற பிறகு, வயது முதிர்ந்த பிறகு, இந்த 4 கட்டங்கள் இருக்கிறது. இந்த 4 கட்டங்களிலும் நாம் யாரோடாவது இணைந்துதான் இருப்போம். யாருடைய உறவோடு, ஏதாவது ஒரு உறவோடு நம்முடைய உறவு பிணைந்திருக்கும். அன்பிற்கினிய பெருமக்களே, ஆகவே உறவுகள், அந்த உறவுகளோடு நாம் காட்டுகிற கரிசனம், அவர்களோடு நாம் அன்பு பாராட்டுகிற அந்த அம்சம், அவர்களோடு நாம் காட்டுகிற நெருக்கம், அவர்களோடு நாம் காட்டுகிற காருண்யம், அவர்களோடு காட்டுகின்ற நம்முடைய நேசம், இவைகள் எல்லாம் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நம்மை மிகப்பெரிய அளவிலான இறைவனுடைய நெருக்கத்தையும் இறைவனிடத்திலே உயர்ந்த அந்தஸ்துகளையும் பெற்றுத் தருகிறது. அதிலும் குறிப்பாக அண்டை வீட்டார்களோடு நாம் மிகவும் கண்ணியத்தோடு, மிகவும் கவனத்தோடு நாம் பழகுவதற்கு, அந்த உறவுகளை தொடர்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களோடு இருக்கக்கூடிய நம்முடைய ரெண்டு மூணு வகையாக இருக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரர்களோட உறவு இருக்குத 2-3 வகையில இருக்குது. ஒண்ணு இருக்குது, பக்கத்து வீட்டுல யாரு இருக்கிறானே தெரியாம வாழ்றது. எப்படி சில இதெல்லாம் பார்த்தோன்னு சொன்னா, அப்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பகுதிகளில் செல்வந்தர்கள் பணக்காரர்கள் மட்டுமே வாழ்கிற பகுதிகளில் வாழ்ந்தா 2 பேர்கிட்டையும் மனம் இருக்கிறதுனால இவன் அவனை தெரிஞ்சுக்கிற விருப்பம் இல்லை, அவனுக்கு இவனை தெரியறதுக்கு விருப்பம் இல்லை. சென்னை பெருவெள்ளம் இருக்கிறதே, அப்படியான நிறைய பணக்காரர்களை சமூகத்திற்கு அடையாளம் காட்டியது. பக்கத்து வீட்டுக்காரர் தானா இவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிமுகத்தை பெருவெள்ளத்தின் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்தினான். இன்னொரு அண்டை வீடு இருக்குது, எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. தண்ணி பிடிக்கிற இடத்துக்கு வந்தோம்னு சொன்னா இவன் வாழ்க்கை வரலாறு அவன் தெரிஞ்சுக்கிடுவான், அவன் வாழ்க்கை வரலாறு இவன் தெரிஞ்சுக்கிடுவான். தண்ணி குடிக்க போறது இப்போ நம்ம தானே போயிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் காலமாட்டு முன்னாடி தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. இப்ப தண்ணி பிடிக்கிறது, வீடு பெருக்கிறதுலாம் யாருதான்? காலைல சுபத்திட்டு பார்த்தா முன்னெல்லாம் உட்கார்ந்து பெருக்கிற பழக்கம் நம்ம ஊர்களில் உண்டு, உட்கார்ந்து பெருக்குவாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. எல்லார் கையிலையும் குச்சி இருக்குது, கையில விளக்கு மாத்த கொடுத்து நீங்களே பெருக்கிருக்கதா, நான் பிள்ளைக்கு சாப்பாடு ஆக்க வேண்டி இருக்குது, மாமா நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நகைச்சுவைக்காக இல்லை, சில நேரங்களில் என் வீட்டில் நான் தான் பெருக்கிறேன், கண்ணியத்தோட கௌரவத்தோட சொல்லிக்கிற வேண்டியதுதான். சும்மா தானே இருக்கிறியா, வாரத்துல ஒரு நாள் தானே வரியா,
செய்ய வேண்டியதானே அப்படின்னு உரிமையோடு கொஞ்சம் கனத்த குரல் வரும், செஞ்சுக்கிற வேண்டியதுதான். இது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அந்த அண்டை வீட்டினுடைய உறவுங்கிறது சண்டை உறவாகி போச்சு. எடுத்ததுக்கெல்லாம் சண்டை. உன் வீட்டு தண்ணி என் வீட்டுக்கு வந்துருச்சு, உன் வீட்டுக்கு குப்பை என் வீட்டுக்கு வந்துருச்சு, உன் பிள்ளை என் வீட்டுல வந்து விளையாடுது, உன் கோழி என் வீட்டுக்குள்ள, இப்படியே எடுத்ததுக்கெல்லாம் சண்டை. உன் புருஷன் என் வீட்டை பார்த்துட்டே போறான். என்ன இது? இப்படி சில உறவுகள் இருக்கு அண்டை வீடு. இன்னும் சில உறவுகள் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். எங்கேயா பார்த்தா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஏன் சிரிச்சு பேசிடக்கூடாது? பேசுனா உள்ள வரலாமா? வந்துட்டா அது எங்க வாங்கின? அழகா இருக்க. ஏன் இது அந்த கல்யாணத்தை போட்டாதா? இப்படி என்ன செஞ்சிருது? பேச்சு கூடுது. கூடுனா இது ஒரு நாளைக்கு நான் வச்சுட்டு தட்டா அப்படின்னு கேட்டுறக்கூடாது. சரி கொடுத்துருவோம். அடுத்து என்ன ஆகும்? ஒரு 1000 ரூபாய் இந்த தாயன். ஒரு வாரத்துக்கு என் புள்ள வளகாப்பு இருக்குது, அந்த நெக்லஸை கொஞ்சம் தான் போட்டு தாரேன். இப்படிலாம் கேட்டுறக்கூடாது. கேட்டா கொடுக்க வேண்டியது வந்துடும். இப்படி சில அண்டை வீட்டு உறவுகள் இருக்கு. உனக்கு இல்லாதா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளும் இருக்கு. அப்படி சில உறவுகள் இருக்கதான் செய்யுது. சாதாரணமாக அண்டை வீட்டுக்காரர்களாக பழகி சம்பந்தம் பண்ணியவர்கள்லாம் உண்டு. சம்பந்தம் பண்ணி நெருக்கமானவர்கள் எல்லாம் உண்டு. உனக்காக நான், எனக்காக நீ அப்படிங்கிற நட்போடு வாழ்ந்தவர்களும் உண்டு. ஆனாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு 10 வருஷமா கல்யாணமே ஆகலை. வீடு மாறினாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த தெருவில் இருந்து வீடு மாறினாங்க. வீடு மாறின 10வது நாளே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ அந்த சம்பவத்தை ஒருத்தரோட பகிர்ந்து கொள்ளும் போது அவங்க சொன்னாங்க, உன் பிள்ளைக்கு என்னைக்கோ கல்யாணம் ஆயிருக்கும். வர்ற வீட்டுக்காரெல்லாம் யார்கிட்ட போய் கேட்பான்? முதல்ல பக்கத்து வீட்டில் தான் கேட்பான். அது காலேஜுக்கு போகும்போதே வரும்போதே எம்மாண்டு பேக்க தூக்கி போட்டு தான் வரும். கல்யாணம் முடிச்சுட்டு பேக்கையை தூக்கி போட போகுது. உனக்கு என்னம்மா? அது அவ வீட்டுல அவ என்னமும் செய்யும். அது பேக்க தூக்கி போடும், செருப்பை தூக்கி போடும். அது அவங்க பார்த்துக்கிடுவான். நான் அது ராங்கா பேசும். அது தெருவீட்டில் வள வீட்டில் சத்தம் போட்டா தெருவீட்டில் கேட்கும். ஆமா, பின் வீட்டுல இருந்து சத்தம் போட்டா தெருவீட்டில் வந்துருப்பா, கேட்கத்தானே செய்யும். காது கேட்காத இருந்திருப்பா, அல்லது கவனம் இல்லாம இருந்திருப்பா, டிவி பார்த்துட்டு இருப்பா. இது என்ன அக்கம் பக்கத்துல என்ன செய்ய? ரொம்ப சிசிடிவி ஃபுல் ஃபோக்கஸ். எதிர் வீடு அடுத்த வீடு எல்லாம் சேர்ந்து செய்யறது. அப்படியே குறுன்னு பாக்குறது. யார் வந்தா என்ன? உங்களெல்லாம் மீறி என்ன நடந்துட போகுது அந்த வீட்டுல? எதுவும் நடக்க போறது இல்லை. ஒரு மாஹவுல், ஒரு தீனுடைய சூழல். ஆனாலும் அண்டை அயலாருடனான உறவு இருக்கிறதே, ஒரு சில உறவுகளை தவிர்த்து, அல்லாஹுக்கு பயந்த அடிப்படையிலான ஒரு சில உறவுகளை தவிர்த்து பெரும்பாலான உறவுகள் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, கீரியும் பாம்புமா தான் இருக்கு, பூனையும் எளியும் மாதிரி தான் இருக்கு. எல்லாமே மாறி போயிடுச்சு. தீன், அல்லாஹுடைய பயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இன்னைக்கு 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சமா ஆயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை அயலார்களுடனான உறவுகள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு நாள் ஒரு நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கறதுக்காக வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமா பேசுறார். இந்த சஹாபிக்கு சடைவு ஏற்பட்டுடுச்சு. நம்ம அப்படித்தான், யாரையாவது பார்க்க போவோம், அவசரமா பார்க்க போவோம், அப்பவும் ஒருத்தர் பேசிட்டு இருப்பார், ரொம்ப நேரம் பேசுவார். நமக்கு எரிச்சல் வரும். நம்ம பாக்குறது இவர் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம கோவப்படுவோம். வந்தவர் மேல கோவப்படுவோம். அவருக்கு கோபம் வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யாரோ ஒருத்தர் தன்னுடைய தேவையை சொல்ல வந்திருக்கிறார் போல அப்படின்னு நிற்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசியவர் விடை பெற்று செல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே காத்திருந்த அந்த நபித்தோழர் சலாம் சொல்லி அல்லாஹுடைய தூதரே, நான் ரொம்ப நேரமா உங்கள்கிட்ட சந்திக்கணும், பேசணும் அப்படிங்கிறதுக்காக நின்னேன். ஆனா நீங்க ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க அவரை பார்த்தீர்களா? ஆமா, அவரை பார்த்தேன். நன்றாக பார்த்தீர்களா? ஆமா, நன்றாக பார்த்தேன். அவர்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். என்னிடத்திலே அண்டை அயலாறுகளுடனான உறவு, பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று வசியத்து செய்து கொண்டிருந்தார். எப்படி பழகணும், எப்படி பேசணும், அவங்களுடைய உறவு எப்படி இருக்கணும்னு சொல்லி எனக்கு வலியுறுத்தி கொண்டிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரிடத்துல சொன்னாங்க, எனக்கு பயம் வந்துடுச்சு. நான் இப்படி நினைச்சிட்டேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும்போதெல்லாம் என்னிடத்திலே அண்டை வீட்டுக்காரர்கள் குறித்து இப்படி பேசுகிறார்களே,
எங்கே பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு சொத்து கொடுத்து விடு என்று சொல்லிவிடுவார்களோ என்று நான் பயந்தேன். நல்ல நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அப்படியான ஒரு நிலையை இந்த உம்மத்திற்கு பெற்று தரல. எவனாலும் இருக்கணும், என் தம்பி வாழக்கூடாது, என் சகோதரிக்கு அந்த இடத்தை கொடுக்க மாட்டேன். யார் வேண்டுமானாலும் அந்த வீட்டுல இருக்கலாம், யார் இருக்கக்கூடாது, என் சகோதரி இருக்கக்கூடாது. இன்றைக்கு கூட பிறந்த உடன் பிறப்புகளுக்கு, இரத்த உறவுகளுக்கு நாம் என்ன செய்யறதில்லை, சொத்து பங்கீடு சரியா செய்யறதில்லை. இதுல வேற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொத்து, இவன் ஏற்கனவே பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம சொத்து நிறைய எடுத்து போட்டு ஆட்டை போட்டு தான் வச்சிருக்கிறான். இதுல வேற ஹாதாம் என்பதில் இழப்பி, கெட்டிருக்கிற பொதுச்சோறு நம்ம இடம், கெட்டிருக்கிற பொதுச்சோறு நம்ம இடம். பாதி தெருவுல இருக்குது, பாதி எங்க இருக்குது, தெருவுல இருக்குது. தெருவுல உள்ள பஞ்சாயத்து போட்டு எடுத்து சேர்த்து கட்டிட்டு ஹாதாம் என்பதில் இழப்பி. அல்லாஹ் முதல்ல விளக்கு மாத்து கட்டளை அடிப்பான் நாளை மறுமையில. நீ எடுத்து கட்டிருக்கிறது பஞ்சாயத்து போட்டு இடம், பக்கத்து வீட்டுக்கான இடம். இதுல வேற லாக்குவத்தை இல்லா பில்லா ஹாதாம் என்பதில் இழப்பி. முதல்ல பதில் சொல்லியதுக்கு பஞ்சாயத்து போட்டு இடத்துல வீடை கட்டி வச்சுக்கிட்டு பாதி ரோட்ல இருக்குதுங்க. அதாவது பரவாயில்லைங்க, கேட்ட உள்ளக வச்சா என்ன, கேட்ட வெளியில அவர் கார் எடுத்துட்டு போய் திருப்பி பஜாரை விட்டு திரும்பி வர வரைக்கும் கேட்டு பாதி கேட்டு தெருவுல நிக்குது. போறவன்லாம் இடிச்சுக்கிட்டே போகணும். சில வீடுகளில் ரொம்ப சுயநலம், மோட்டர் உள்ள இருக்கும், கேன் உள்ள இருக்கும், அங்கிருந்து பைப் லைன் போட்டு எங்க வந்து வருது, தெருவுல கொண்டு வந்து வச்சிருக்குது. ஜும்மாவுக்கு ஒரு ஆள் தூரம் வராது, வெள்ளை வேசி வெள்ளை திட போட்டு மோட்டர் நிரம்பி தண்ணி அவர் தலையில விழுது, சோழி முடிஞ்சு போச்சு. ஆனா இதுல ஹாஜியாரும் ஒண்ணுதான், அசரத்தும் ஒண்ணுதான். இயக்கவாதிகள், சிந்தனைவாதிகள் என்ன சொல்றாங்களே, எல்லாருடைய சிந்தனை இப்படிதான் இருக்கு. ரோட்ல கடையை பார்த்தீங்கன்னா ரோட்ல தான் இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அமைப்புகள் இன்னைக்கு எந்த தெருவுல எந்த ஊரும் இல்லை, எந்த ஊர்லயும் இல்லை. சாதாரணமா 2 பேருந்து 3 பேருந்து போன இடத்துல இன்னைக்கு ஆம்புலன்ஸே போக முடிய மாட்டேங்குது. ஆட்டோ போறதுக்கு இடம் இல்லை, அவ்வளோத்தையும் ஆட்டை போட்டு வச்சிருக்கிறாங்க. அல்ல இதெல்லாம் கேட்க வேணும், கேட்க மாட்டானா? அண்டை வீட்டுக்காரனுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து எங்கிட்ட வந்து ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க, அவங்கள்ட்ட இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும். எனக்கு பயந்துட்டேன். ஒரு கட்டத்துல நீங்க அவங்க சொத்துல பங்கு கொடுத்துருங்கோ அப்படின்னு நீங்க சொல்லிருவீங்களா, நான் பயந்தேன். நல்ல நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரியான ஒரு கட்டளை இந்த உம்மத்துக்கு தரல. தந்திருந்தாங்கன்னா அவ்வளவுதான். இன்னைக்கு பள்ளியாசல ஃபுல்லும் பஞ்சாயத்தா தான் இருக்கும், பள்ளியாசல ஃபுல்லும் பஞ்சாயத்து தான். காக்கா எனக்கு வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் சொத்து தர மாட்டேன்ட்டாரு, இருக்கிற சொத்துக்கு பிரச்சனைக்கே பஞ்சாயத்து பண்ண முடியல. கணித்திற்குரிய பெருமக்களே, அண்டை வீட்டுக்காரர்களுடைய உறவு அது எப்படி இருக்க வேண்டும்? அவங்க ரொம்ப கண்ணியத்தோடு நடத்த வேண்டும். முதல் விஷயம், ரொம்ப கண்ணியத்தோடு நடத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் சிறந்த அண்டை வீட்டுக்காரன் யார் என்று சொன்னால், இந்த உலகத்துல தம் பக்கத்து வீட்டுக்காரன் சிறந்த அண்டை வீட்டுக்காரன் என்று யார் பெயர் வாங்குறாரோ அவர் தான். வாங்கியிருந்தா பார்ப்போம், நம்மள நல்லவன்னு யாராவது சொல்லிடுவாங்களா பக்கத்து வீட்டுக்காரன்? அழகா இருக்கலாம், மூஞ்ச பாருங்க குரங்கு உள்ளக முன்னாடி என்ன செஞ்சுறது, நம்மளை வாழ்த்துறது, உள்ளுக்குள்ள என்ன செய்யும், நாமளும் அப்படிதான் பதில் சொல்லுவோம். ஆமா இவ பெரிய கேட்டுட்டா. என்ன பண்பாடுகள் அப்படின்னு சொன்னா, நாம் ஒரு விதமான ஒருவரை தாழ்த்தி அல்லது ஒருவரை விமர்சித்து அதை புலங்காகிதம் அடைந்து பழக்கப்பட்டு விட்டோம். எனவேதான் எல்லா உறவுகளுடனான உறவுகளிலும் நமக்கு ஒரு பெரிய இடைவெளி இருப்பது போன்று அக்கம் பக்கத்து வீட்டார்கள், அண்டை அயலார்களுடைய உறவுகள்ல மிகப்பெரிய ஒரு இடைவெளியை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்தும் கொண்டிருக்கிறோம். அவர்களுடனான உறவுகள் இருக்கிறதே அது கசப்புகள் நிறைந்ததாக இருக்கிறது. பார்க்கிற பார்வையில, பேசுற பேச்சுல, செய்கையில எல்லாம் நாம் அவர்களை ஒரு 3ஆம் மனிதராக, பேஸ்புக்ல உள்ளவங்கள்ட்ட யாருன்னே தெரியாது, மணிக்கணக்கில் பேசுறது, இன்பாக்ஸ்ல உள்ள மெசேஜா இருக்கு, சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, மீன் என்ன மீன், எங்க வாங்கின, எவ்வளவு ரூபா, எவ்வளவு. பக்கத்து வீட்டுக்காரன் இப்ப மீனா காய்ச்சின நாத்து அங்க வரைக்கும் வருது, அப்படி அங்க மீன் என்ன ரேட்டு, இங்க உன் வீட்டு நாத்து தண்ணியை ஊத்திட்டு இங்க வரைக்கும் நாறுது. எப்படி நாம் நம்முடைய உறவுகளை கட்டமைத்து வைத்திருக்கிறோம்? அக்கம் பக்கத்து வீட்டாளர்களுடைய மனோநிலையை அறிந்து இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஹதீசுகளின் ஊடாக நமக்கு இமாம்கள் சொல்லித் தருவார்கள், பல்வேறு ஒழுக்கங்களை சொல்லித் தருகிறார்கள். அதுல ஒண்ணு, அவர்களை எந்த விதத்திலும் நோகாமல், மனம் நோகாமல், அவர்களுடைய மன வருத்தத்திற்கு ஆளாகாமல் நாம் வாழ வேண்டும். சில பேர் எடுத்ததுக்கெல்லாம் எரிஞ்சு விடுவோம், அதுக்கெல்லாம் நம்ம பொறுப்பாக முடியாது. ஆனாலும் சில விஷயங்களை கடந்து போவது போன்று அவர்களோடு நாம் நெருக்கம் பாராட்ட வேண்டும்.
ஏங்க நம்ம வீட்டுல கல்யாணம், எங்கிருந்தெல்லாமோ ஆட்கள் வந்திருக்கிறார்கள், பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம கூப்பிடல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொல்லல. இப்படி எத்தனை திருமணங்கள் நடைபெறுகிறது, எத்தனை விருந்துகளில் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், நம்முடைய வீட்டினுடைய எத்தனை நிகழ்ச்சிகளில் அவர்கள் இடம் மறுக்கப்படுகிறார்கள். பாக்குறோமா இல்லையா? நம்ம வீட்டுல ஒரு துக்க நிகழ்வு, எங்கிருந்தெல்லாமோ ஆட்கள் வருகிறார்கள், பக்கத்து வீட்டுக்காரன் வரல. நம்முடைய மனம் எவ்வளவு பதைத்து போகும். முதல்ல வந்து விசாரிக்க வேண்டியவர் அவர். அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள், அத்தாவுல் குராசானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் நாம் மேற்சொன்ன அந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருகிற இடத்திலே சொல்வார்கள், ஒரு அண்டை வீட்டுக்காரருடைய கடமைகள் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. ஒண்ணு என்னன்னு சொன்னா, அவர் நோய் பாய்ப்பட்டால் நோய் நலம் விசாரிப்பது, அவர் ஒரு உதவியை நாடுகிறார் என்று சொன்னால் அந்த உதவியை செய்வது, ஒரு தேவைக்காக நம்மிடத்தில் வருகிறார் என்றால் அந்த தேவையை நிறைவேற்றுவது, கடன் கேட்டால் கொடுப்பது. ஒரு பெரிய சூஃபி, ஒரு ஞானி, ஒரு மாமேதை ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கடன் கேட்டான். ஒரு நெருக்கடியில இருக்கிற கடன் தாங்கன், அவருக்கு கடன் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள கதவை மூடிட்டு உட்கார்ந்து அழுதாம். மனைவி கேட்டாங்களாம், ஏங்க அவரு கேட்டு இல்லைன்னு சொன்னா பரவாயில்லை, நீங்க கடனை கொடுத்துட்டு உதவி செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்து அழுகிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், அவர் கடன் கேட்கிற நிலையில் இருக்கிறார் என்று தெரிந்தும் கூட நான் அவருக்கு உதவி செய்யவில்லை, அவர் என்னிடம் வந்து கேட்ட பிறகுதானே நான் உதவி செய்திருக்கிறேன். இது எவ்வளவு பெரிய கயமைத்தனம். நல்லவர்களுக்குத்தான் இது போன்றதொரு எண்ணம் வரும். நாம தான் பேசுறதே இல்லையே, நாம பழகிறதே இல்லையே, எங்க பேசினா பழகுனா நெருக்கம் காட்டினால் நம்மோடு உறவு கொண்டாடினால் நாம் அவருக்கு எதுவும் கொடுத்து விட வேண்டும் வந்துடும். இன்னைக்கு பணத்து அடிப்படையிலாக வைத்துதானே தந்தை மகனிடத்திலேயே உறவு இருக்கிறது, சகோதர சகோதரிகளிடத்திலேயே உறவு இருக்கிறது. எனவே நம்முடைய உறவுகளை சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக அண்டை அயலாருடனான உறவுகள், பக்கத்து வீட்டுக்காரர்களுடனான உறவுகள் இருக்கிறது. நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நமக்கான சாட்சியத்தை சொல்லக்கூடியவர்கள் எங்கிருந்தெல்லாமோ வருவாங்க. நம்முடைய ஜனாசாவுக்கு நம்மளை பாராட்டுவார்கள், நமக்கு சான்றுகள் வழங்குவார்கள். ஆனா பக்கத்து வீட்டுக்காரர் நம்மை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவில் இருக்கிற போது வஜபத் வஜபத் வஜபத்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே வஜபத் என்று சொன்னீர்களே, 3 முறை சொன்னீர்களே, வஜபத்னு சொன்னா கடமையாகி விட்டது, அல்லாஹ் கொடுப்பது கடமையாகி விட்டது, அல்லாஹ் கொடுப்பது கடமையாகி விட்டது. என்ன கடமையாகி விட்டது? அவரை பற்றி மக்கள் நல்ல விதமாக சொன்னார்கள், நல்ல விதமாக பேசினார்கள், அவருக்கு சொர்க்கம் கடமையாகி விட்டது என்று சொன்னேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதே போன்று 3 முறை வஜபத் என்று சொன்னார்கள். அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிற போது அவர் நல்லவர் அல்ல கெட்டவர் என்று சொன்னார்கள், அவருக்கு நரகம் கடமையாகிவிட்டது என்று சொன்னேன். எங்கிருந்தோ நமக்கு சான்றுகள் வழங்குகிற பல மனிதர்கள் நம்முடைய ஜனாசாவில் பங்கேற்றும் நம் பக்கத்து வீட்டுக்காரர் நம்முடைய குணநலம் குறித்து, நம்முடைய நெருக்கம் குறித்து, நம்முடைய மார்க்க அம்சம் குறித்து, பழக்க பண்பாடுகள் குறித்து அவர் விமர்சிக்கிறார். அது நம்மிடத்தில் இருந்திருக்குமேயானால் நம்முடைய மறுமை நிலை என்ன? நமக்கான சான்று அவர். பக்கத்து வீட்டுக்காரங்க தான் நமக்கான சான்று. இன்னும் ஒரு விஷயத்தை ஆழமாக நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாளையில அல்லாஹு தாலா 2 பேர்களுக்கு இடையேயான பிரச்சனை இருக்கு இல்லையா? கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை இருக்கும், வாப்பா மகனுக்கு இடையே பிரச்சனை இருக்கும், அதே மாதிரி அக்கா தம்பிக்கு இடையே, அண்ணன் தங்கைக்கு இடையே, இப்படி உலகத்துல வாழ்கிற போது 2 பேருக்கு இடையான பிரச்சனை. அது நிறைய 2 பேர் இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள்ல நாளை மறுமையில் அல்லாஹ் முதல்ல விசாரணைக்கு எடுக்கிற பிரச்சனை யாருக்கு உள்ளதுன்னு சொன்னா அண்டை வீட்டுக்காரங்களுக்குள்ள. முதல்ல அல்லாஹு தாலா அந்த பிரச்சனையை தான் எடுப்பான். அதை தீர்த்த பிறகுதான் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு அல்லாஹ் அவர்களை அழைத்து செல்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்முடைய ஈமான் பரிபூரணமாக வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவருடைய ஈமான் பூரணமாகாது. யாருடைய ஈமான்? தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய நாவின் மூலமாகவும் அவனுடைய கரத்தின் மூலமாகவும் யார் அஞ்சுகிறார்களோ, யாரு பயப்படுறாங்களோ, பார்த்துட்டானே என்ன செஞ்சிருவானோ அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ, என்ன செய்து விடுவான் என்று யார் பதறுகிறார்களோ, இவர்களை கொண்டு இவர்களின் ஈமான் பூர்த்தியாகாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு இடத்துல சொன்னாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர்
அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருப்பவர், நம்பி இருப்பவர். அல்லாஹுவை நம்புகிறார், அவருடைய நம்பிக்கை உண்மையாக இருக்கிறது. ஒல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை பற்றி உண்டான நம்பிக்கை சரியாக இருக்கிறது என்று இருந்தால், அது சரியா இருக்குதுன்னு சொன்னா அடையாளம் என்ன தெரியுமா? ஃபல் யுக்ரிம் ஜாரா, பக்கத்து வீட்டுக்காரரோட கண்ணியத்தோடு நடக்கட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை கண்ணியத்தோடு நடக்கட்டும். இன்னைக்கு நம்ம எவ்வளவு கண்ணியம் வைத்திருக்கிறோம், நம்ம எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறோம், எந்த அளவிற்கு இன்னைக்கு நம்ம பாரதூரமா இருக்கும் தெரியுமாங்க? ஜனாசாவுல கூட பங்கெடுக்கிறது இல்லைங்க. ஜனாசாவுல கூட ஆள் பார்க்கிறோம், குடும்பம் பார்க்கிறோம், தெரு பார்க்கிறோம், உள்ளூர்காரனா வெளியூர்காரனான்னு பார்க்கிறோம், வசதி வாய்ப்புகளை பார்க்கிறோம். எவ்வளவு பாரதூரமாக நாம் அவர்களோடு நடந்து கொள்கிறோம். அண்டை அயலார்களுடைய விஷயத்துல ரொம்பவும் நாம ரொம்ப இறுக்கத்தோடு, ஒரு குறுகிய மனப்பான்மையோடு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். எனவே இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய அருளை விட்டும் அல்லாஹுடைய நெருக்கத்தை விட்டும் நம்மை தூரமாக்கும் என்பதில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அண்டை வீட்டாரோடு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அண்டை வீட்டுக்காரர்கள் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மக்காவில் சில அண்டை வீட்டுக்காரர்கள் உண்டு, மதீனாவில் சில அண்டை வீட்டுக்காரர்கள் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் ஒருவர் ஜாபிர் இப்னு அப்துல்லா இப்னு ஹராம் என்கிற நபித்தோழர். மதீனாவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர். உஹதுல ஷஹீதாக்கப்படுகிறார்கள். உஹதில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவருடைய மகன் 18 வயது நிறைந்த வாலிபர். கவலையோடு மஸ்ஜித் நபவியினுடைய பக்கத்துல தான் வீடு, பக்கத்துல தான் பள்ளி. தொழுகை அல்லாத ஒரு நேரத்தில் பள்ளிவாசல்ல வந்து கவலையோடு இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, யா ஜாபிர் மாலி அராக முன்கசிரன், மனம் உடைந்தவராக நான் உன்னை பார்க்கிறேனே ஜாபிர், ஏன் இப்படி இருக்கிற? எங்க பக்கத்து வீட்டுக்காரர் துவண்டு போயிருக்கிறார் என்று சொன்னால், ஏன்பா நீ இப்படி இருக்கிற அப்படின்னு ஆறுதல் படுத்துருங்க. வேணும் வேணும், அப்படிதான் அவன் குணத்துக்கு அப்படிதான் இருப்பான். அல்லாஹ் குணத்தை அறிஞ்சுதான் கும்ப கொடுப்பான், கூட கொஞ்சம் என்ன செய்யறது, அவனை நோகடிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாலி அராக முன்கசிரன், உன்னை மனம் நொந்தவனாக மனம் உடைந்தவனாக காண்கிறேனே ஜாபிர், உனக்கு என்ன பிரச்சனை சொன்னார். 18 வயது இளைஞன் நான், என் தந்தைக்கு கடன் இருக்கிறது, 9 சகோதரிகள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, 9 சகோதரிகள் இருக்கிறார்கள், கடன் இருக்கிறது, 18 வயசு ஆகுது, நான் என்ன செஞ்சிட போறேன், என்னால் என்ன செய்துவிட முடியும் அல்லாஹ்வின் தூதரே? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய தந்தையினுடைய கடனுக்கு என்று பொறுப்பேற்றார்கள். 2-3 நாட்களில் அந்த கடன் அடைக்கப்படுகிறது. யாரிடத்திலெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தந்தை கடன் பெற்றிருந்தார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து ஒரு தவணையை பெற்று அந்த தவணைக்குள்ளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடன்களை அடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்தார்கள். இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனையை ஊருக்குள்ள கொண்டு போறதே பக்கத்து வீட்டுக்காரன் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைஞரனுடைய ஒரு பாரத்தை குறைத்தார்கள். ஒரு யுத்தத்திற்கு சென்று வருகிற வரையில் பெரிய சம்பவம், நீண்ட வரலாறு, நமக்கு தந்ததே 10 மணிக்கு மயக்கு, எல்லாம் டயர்டா உட்கார்ந்து இருக்கிறோம், அடுத்த வேலைகள் இருக்கிறது, நான் காலையில சுபுகு தொழணும், மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த சம்பவத்தோடு என்னுடைய உரையை இன்ஷா அல்லாஹ் நிறைவு பகுதிக்கு கொண்டு வந்து விடுவேன். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு யுத்தத்திலே இருந்து முடிவு பெற்ற பிறகு கடைசியாக வருகிறார்கள். அவங்க ஒட்டகம் இருக்குத, அது வந்து கொஞ்சம் பலகீனமான ஒட்டகம். அது கொஞ்ச நேரம் மேற்கு வாக்க போகும், கொஞ்ச நேரம் கிழக்கு வாக்க போகும், கொஞ்ச நேரம் வடக்கு வாக்க போகும், கொஞ்சம் தெற்கு வாக்க போகும். ரொம்ப பலகீனமானது, வயசான ஒட்டகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பக்கத்துல வந்தாங்க. என்ன ஜாபிர், கடைசியாக போறீங்க? அவருடைய தூதரே, பாத்தீங்களா என்ன ஒட்டகம் எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம ஊர் எக்ஸல், டிவிஎஸ் எக்ஸல் மாதிரி ரொம்ப பழைய மாடல் வண்டி அது. அந்த லெவலுக்கு தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வச்சு ஒட்டகத்தினுடைய அந்த வயிற்று பகுதியில பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி இப்படி அடி அடிச்சாங்க. இப்ப ஏறுங்க ஜாபிர் அப்படின்னு சொல்லி ஜாபிரை ஏத்துனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒட்டகத்தை விட முந்தி போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால அந்த ஒட்டகத்தினுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. அருகில் வந்து சொன்னார்கள், ஜாபிர் ஆள் குஷி ஆயிட்டீங்களே? ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு கல்யாணம் ஆயிட்டு தெரியுமா அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே தெரியாம பக்கத்து வீட்டுக்கார கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். விட்டுருவோமா நம்ம? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா
எப்போ கல்யாணம் பண்ணீங்க? யாரை கல்யாணம் பண்ணிருக்கிறீங்க? 2 கேள்வி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கல்யாண நாளை சொல்லிட்டு ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு விதவை பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கிறேன். இப்போ 20 வயசு இளைஞர் நீங்க ஒரு விதவை பெண்ணை போய் கல்யாணம் முடிச்சிருக்கிறீங்களே. 25 வயது வாலிபராக இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அன்றைய அந்த இளைஞர் முன்மாதிரியாக எடுத்தார். 40 வயது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விதவை பெண்ணை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தார். முன்மாதிரியே அங்கதானே இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறார்கள். நான் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செஞ்சுட்டு வந்தேன்னு சொன்னா என்னுடைய சகோதரிகளுக்கு ஈக்குவலாக ஒரே ஒத்த வயதுடைய அந்த அவருடைய நடை உடைய பாவனை என் சகோதரிகளுடைய மனதில் வேதனையை வர வைத்து விடக்கூடாது. ஒரு கணவனை இழந்த, ஏற்கனவே இல்லறம் என்றால் இல்லறத்தினுடைய தன்மை என்னங்கிறத புரிஞ்சிருக்கிற ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்தேன்னு சொன்னா அவ நெளிவு சுழிகள் தெரிந்த பெண்ணாக நடந்து கொள்வாள். இல்லற வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியும், கணவனுடனான உறவுன்னா என்னன்னு அவளுக்கு தெரியும். ஒரு கன்னி பெண்ணை கட்டுனன்னு சொன்னா அந்த புரிதல் அந்த பெண்ணுக்கு இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி ஓகே எல்லாம் ரெடியா இருக்கான்னு கேட்டாங்க. என்ன ரெடியா இருக்கான்னு கேக்குறீங்க அப்படின்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கறாங்க. இல்ல நீங்க போறீங்களே ஏதாவது வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும் இல்லையா, அந்த அளவுக்கான பொருளாதார வசதி ஏற்கனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும். அதனால ஒண்ணு இல்லைன்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்ப இந்த ஒட்டகத்தை எனக்கு நீ விலைக்கு கொடுத்துருன்னா, இந்த ஒட்டகத்தை நான் விலைக்கு வாங்கிக்கிறேன், நீ வேற ஒட்டகம் வாங்கிக்கோ. இது பைசாக்கு போறாது அல்லாஹ்வுடைய தூதரே, ஏதோ நீங்க பிஸ்மில்லா சொல்லி கை தட்டுறதுனால ஓடுது, அது அந்த அளவுக்கு விசேஷமான ஒட்டகம் இல்லை, உங்களுக்கு தர அளவுக்கு உண்டான ஒட்டகமும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூடுதலாக பேசி ஒரு தொகையை நிர்ணயித்து அந்த தொகைக்கு அந்த ஒட்டகத்தை விட பேசி முடித்து விடுகிறார்கள். மதீனாவுக்கு வந்தாச்சு, நீங்க வீட்டுக்கு போங்க, அந்த ஒட்டகத்தை கட்டிட்டு போயிருங்க. அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பின்னாடி வந்தாங்க, மஸ்ஜித் நபவி வாசல்ல ஒட்டகத்தை கட்டிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்க வீடு? ஸல்லல்லாஹு அலைஹி வீடு பக்கத்துல தானே இருக்குது, பக்கத்து வீட்டுக்கு போயாச்சு. சிறிது நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்து ஒரு பணமுடிப்பை கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஒட்டகத்துக்கு கூட விலை பேசினாங்களாமே, அதுக்குள்ள ரூபாய் தந்திருக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்டாங்க, அதுக்குள்ளேயே தந்துட்டாங்க? ஆமா. அந்த ஒட்டகத்தை நீயே வச்சுக்கிறணுமா, அந்த ஒட்டகத்தையும் நீங்களே வச்சுக்கிறணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு அன்பளிப்பா தந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. 18 வயது இளைஞர், 20 வயதாகிறது, ஒரு விதவை பெண்ணை மனம் முடித்து இருக்கிறார், 9 சகோதரிகளை கொண்டவராக இருக்கிறார். அவர் தன்னம்பிக்கையும் அதே நேரத்தில் சுயமரியாதையும் உள்ள ஒரு இளைஞர். அவர்கிட்ட போய் காசு கொடுக்கறதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல, இனாமா கொடுக்கறதுக்கு விரும்பல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு தந்திரமான ஒரு வழியை கையாண்டு அவருடைய ரோஷம் அவருடைய சுயமரியாதையை உணர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணத்தை எப்படி கொடுக்கணுமோ கொடுத்து அந்த பொருளையும் திருப்பி கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரருக்கு உதவி செஞ்சுட்டா என்ன செய்யறோம்? 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான் தெரியுமா? இவனு பழைய சோறு ரசம் தின்னுட்டு இருந்தான், நான் தான் கொடுத்து உதவுனேன். என்னது ரசம்? வீட்டுல மிஞ்சி போன சோறை கொடுத்து உதவிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன விட்டு ஆள் இல்லைன்னு அலையிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோஷத்தை அறிந்து, மானத்தை அறிந்து, சுயமரியாதையை அறிந்து அந்த இளைஞருக்கு உதவி செய்கிறார்கள். அந்த உதவியையும் கூட அழகான முறைகளை செய்கிறார்கள். காலம் கிடைக்கிறது, 2-3 ஆண்டுகள் ஓடுகிறது. அஹ்ஸாப் யுத்தம், அகழ் யுத்தம் நமக்கெல்லாம் தெரியும். மதீனாவை சுற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் குழி தோண்டினாங்க, அகழ் தோண்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சஹாபாக்கள் சொன்னாங்களா, அல்லாஹ்வுடைய தூதரே சாப்பிடல, பசிக்குது, எங்களால பாறைகள் நிறைய வருகிறது, அடிக்கிறோம், உடைக்க முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ஒரு சஹாபி வயிற்றை காட்டினார், பாருங்க பசியில ஒரு கல்லு கட்டி இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றை காட்டினார்கள், 2 கற்கள் இருந்தது, 2 கற்கள் இருந்தது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாக்குறாங்க தூரத்துல நின்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அப்படியே மனம் உடைந்து போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பசியோடு இருக்கிறார்களா? வீட்டுக்கு போனாங்க. ஒரு ஆட்டை, சின்ன ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டை அறுத்து தன்னுடைய மனைவி இடத்துல நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சில சஹாபாக்கள் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு கூட்டு வரேன், ஒரு 10 பேரை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே வீட்டுல ஒரு சின்ன ஆடு, ஒரு 10 பேர் சாப்பிடலாம், வாங்கல அப்படின்ன உடனே
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹுடைய கையை பற்றி பிடித்துக் கொண்டு ஒன்னும் பேசாதன்னு சொல்றது அர்த்தம் அது. பேசாம நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், வாங்க ஜாபிர் அவருடைய வீட்டுல நமக்காக உணவு தயாரித்து வைத்திருக்கிறார், போய் விருந்து சாப்பிடுவோம் அப்படின்னு. ஜாபிர் சொல்கிறார்கள், புகாரியில் இடம்பெற்றிருக்கிற நீளமான ஹதீஸ், நான் அப்படியே கலங்கி போனேன். நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது 10 பேருக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1000 பேருக்கு மேற்பட்டவர்களை அழைத்து வருவதாக சொல்கிறார்களே, என்ன நடக்குமோன்னு தெரியலையே அப்படின்னு பயந்து போய் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை உதறிட்டு வீட்டுக்கு போனாங்க. மனைவியிடத்தில் சொன்னார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் 10 பேரையும் கூப்பிட்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையோட வராங்க அப்படின்னு. நீங்க சொன்னீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ கரெக்டா வேலை அது வாட்டுக்கு நடக்கும், உங்க வேலையை பார்த்து நீங்க போங்கன்றாங்க. வந்தார்கள். அத்துணை சஹாபாக்களும் உணவருந்திய பிறகு வீட்டுல என்ன ரெடி பண்ணாங்களோ அது அப்படியே இருந்துச்சு. இங்க என்ன விஷயம்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அக்கம் பக்கத்து வீட்டார்களோடு இணக்கத்தோடு இருந்தார்கள். அந்த இணக்கம் என்பது அவர்களே அறியாத ஒரு இணக்கமாக இருந்தது. அவர்களுடைய தயக்கங்களையும் அவர்களுடைய கவலைகளையும் நீக்கக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இங்கிதத்தை கடைபிடித்தார்கள். இந்த வகையிலான இங்கிதங்கள் தான் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. எனவே நாம் எல்லா உறவுகளோடும், நம்முடைய உறவுகள், நம்மோடு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற உறவுகள் யாராக இருந்தாலும் சரி, பக்கத்துல பயணிக்கிற பயணி இருக்கிறார், அவர் நமக்கு உறவு, ஒரு 8 மணி நேரத்துக்கு அவர் நம்மளோட உறவுல இருப்பார். ட்ரெயின்ல போறோம், ஒரு 11 மணி நேரத்துக்கு உறவுல இருப்பார். பிளைட்ல போறோம், ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு உறவாக இருப்பார். காலமெல்லாம் யாராவது ஒருவரோடு நாம் ஏதாவது ஒரு வகையிலே உறவோடு தான் இருந்தாக வேண்டும். அந்த உறவுகளோடு நாம் காட்டுகிற கரிசனம் இருக்கிறதே, அந்த உறவுகளோடு நாம் காட்டுகிற ஒழுங்குகள் இருக்கிறதே, பண்பாடுகள் இருக்கிறதே, விழுமியங்கள் இருக்கிறதே, அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்திற்கும் நம்முடைய வாழ்நாள் அதிகரிப்பதற்கும் அடிப்படையாக இந்த உலகத்திலே இருக்கிறது. மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை பெறுவதற்கு அது காரணமாக இருக்கிறது என்பதை நாம் நினைவில் நிறுத்தி நம்முடைய உறவுகளுடனான பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை நாம் சீர்திருத்திக் கொள்வோமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் எதை பேசுகிறோமோ, எதை கேட்டோமோ அதன் அடிப்படையிலே செயல்படுவதற்கும் சிந்திப்பதற்கும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகளின்றி உடல் ஆரோக்கியத்தோடும் மன நிறைவோடும் இன்பத்தோடும் அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நல்ல நசீபை பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும், நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கும், நம்முடைய மனைவி மக்கள், உற்றார் உறவினர்கள், குடும்பத்தார்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து அருள் புரிவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் கூறி ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரன் கசீரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் அனைவருக்கும் நிறைவான நலவுகளை, நன்மைகளை தந்தருள்வானாக என்ற துஆவை நன்றியாக கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.